ஹாய் ஜோ கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது தட்டு ஸ்டாண்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும். அதுக்காட்டி உங்கள் டிஃபன் பாக்ஸு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. மூடி தனியாக, தேவையில்லாத டிஃபன் பாக்ஸு, தேவையான டிஃபன் பாக்ஸு எல்லாம் கலந்து க்ளம்ஸியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி யார் யாரெல்லாம் செட்டாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அவங்கள எடுத்து வச்சுட்டு தேவையில்லாதவங்களும் தூக்கி போட்டுடலாம். சரிங்களா? அப்போது அந்த ஒரு க்ளீனிங் ப்ராசஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், தேவையில்லாதது எல்லாத்தையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக நமக்கு எத்தனை டிஃபன் பாக்ஸ் இப்போ இருக்குது, நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் அதில் வச்சுக்கலாம். இது பாருங்கள், தேவையில்லாத வாட்டர் பாட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவார். தேவையில்லாத திங்ஸ் இங்கே பாருங்கள், வீரல் விட்டுருக்கு பாருங்கள், இந்த கிண்ணம் இதெல்லாம் தூக்கி போட்டுருணும். அந்த மாதிரி இருக்கிறது. இது பாருங்கள், இந்த மூடி, இது இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கு. க்ளம்ஸியாக இருக்கிறது காரணமே இந்த மாதிரி தேவையில்லாத இதுங்களாம் நம்ம இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறதுனால தான். அதனால தான் இதை நம்ம டீக்ளேட்டர் பண்ணணும். அடிக்கடி 1 வீக்கில் ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை மந்த்லி 2 வைஸ் பண்ணலாம். அது நம்ம நேரத்தை பொறுத்தது, நம்ம யூசேஜை பொறுத்தது. சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் வந்து கரண்டிங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கரண்டி எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு அப்புறமேட்டு எவ்வளோ தேவையோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அச்சு முறுக்கு நான் வாங்கி 2 வாட்டி தாங்க செஞ்சுருப்பேன். நல்லா தான் வந்துச்சு, ஆனால் இப்போ செய்கிறது இல்லை. ஆனால் அது பாட்டு தொங்கிட்டுருக்கு ஒரு மூலையில். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஸ்டாண்டை நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டேன் நான். இப்போது டிஃபன் பாக்ஸ் எது தேவையில்லைன்னு நான் பிரித்து வச்சுட்டேன். இவங்களுக்கெல்லாம் மூடியை காணும், மூடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஃபனை காணும். என்ன பண்ணுறது? இவங்கள வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இவங்கள ஒதுக்கி விட்டுற வேண்டியது தான். இப்போ நமக்கு தேவையானவங்க இவ்வளோ தான். ஓகேங்களா? இவங்களுக்கு தான் மூடி இருக்குது, கிண்ணம் இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க தான் டைமுக்கு நமக்கு யூஸ் ஆவாங்க. அவங்கள வரைக்கும் நம்ம உள்ளே வைக்கிறோம். ரெட் கலர் ட்ரேயில் சின்ன டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, சட்னி எடுத்துகிட்டு போகிறது, சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அதில் வச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மூடியோடு நான் போட்டே வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம மூடி தனியாக வச்சா டென்ஷன் ஆகுது. ஸோ மூடியே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே செட்டாக வச்சுட்டேன். பெரிய டிஃபன் பாக்ஸ் வேணால் பெருசு எடுத்துக்கலாம், சின்ன சைஸ் வேணால் குழந்தைங்களுக்கு சின்னது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதான் அவுட்லுக்கு. பாருங்கள், இப்போ ஸ்கூல் திறக்கிற நேரத்துக்கு எனக்கு டென்ஷனே இருக்காதுங்க. இப்போ அழகாக நம்ம பண்ணலாம். உட்கட்டர் கூட நான் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு ஆணி அடித்து வீட்டில் மாட்டணும்னு தோணலை. ஸோ அதனால் நான் இதுலேயே வச்சுருவேன். தட்டெல்லாம் மேலே வச்சுருக்கேன், டிஃபன் பாக்ஸ் கீழே வச்சுருக்கேன், சின்ன டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ட்ரேக்குள்ளே வச்சுருக்கேன். கரண்டிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். டம்ளர்ஸ் வைக்கிற இடத்துலையும் லாங்காக இருக்கிற கரண்டியெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த அவுட்லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.